நாங்க அங்க சூர்யா காலேஜ் கருதும்பட்டி அங்க இருந்தோம். எல்லாம் வீடு வசதி எல்லாம் பண்ணிக்கிட்டோம். எல்லாம் புறம்போக்குன்னு எடுத்துட்டாங்க. இங்க 140 வீடு 240 வீடு அங்க இருந்தோம். இங்க 140 வீட்டு கொடுத்துக்கிறாங்க. தண்ணி வசதி எதுவுமே கிடையாதுங்க. விலைக்கு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே என்னமா எங்களுக்கு நாங்க என்ன இடைஞ்சல் செஞ்சு நாங்க ஒண்ணும் பண்றப்ப எங்களை இப்படி ஊருட்டு முடுக்குனாங்க. இங்க கொண்டாந்து எங்களை இப்படி உட்கார வச்சு நாங்க இப்படி அவதிப்பட்டு கிடக்குறோம். கஞ்சி இல்லாத தண்ணி இல்லாத நம்ம கஷ்டப்பட்டு கிடக்குறோம். அப்படியும் மாசத்துல ஒருக்கா கலெக்டர் ஆபீஸ், வெளியில பஞ்சாயத்து ஆபீஸ் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு தான் இருக்கும். ஊர் கவுன்சிலர் கிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். போன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது 2 நாள்ல ஒரு நாள் ஒரு டிராக்டர் தண்ணி வரும். மொத்த ஊருக்குமே அந்த ஒரு டிராக்டர் தண்ணி மட்டும்தான். மெயின் கரண்ட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்களோ இல்லையோ தண்ணி மட்டும் மெயினா கொண்டு வந்துட்டு ஆகும். தண்ணி இருக்கிறவங்க வச்சு வாங்கி புழங்குறவங்க காசு போட்டு வாங்கி தான் புழங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அப்படி புழங்குறவங்க மட்டும் தான் இப்ப இங்க இருக்காங்க. இந்த ஊர்ல மெயின் லைட் இருக்கு ஊருக்குள்ள, அவ்வளோ மட்டும் தான் இருக்கு. ரோடு போட்டிருக்காங்க அவ்வளவு. அதை தவிர இந்த ஊர்ல எந்த ஃபெசிலிட்டிஸும் கிடையாதுண்ணா. பக்கத்துல ஏதாவது மெடிக்கல் ஷாப்போ எதுவுமே கிடையாது. ஸ்கூலுக்கெல்லாம் இங்க இருந்து பஸ் நடந்துதான் போறாங்கன்னா இந்த ஏரியால இருந்து தாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஏரியால தாட்டி விட்டுட்டாங்க. அங்க இருக்க இடம் இல்ல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் குடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி இவங்களும் இடத்த பார்க்காம வாங்கிட்டாங்க. அதுதான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவுதான் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி காட்டு சைடு இன்னும் இந்த சைடு மேல எல்லாம் போயிட்டா ஃபுல்லா காடு தான்.